சார் வணக்கம் சார். வணக்கம். சார் நேற்று தினமலர் பேப்பர்ல மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு அரசு வழக்கை சம்பந்தமா ஒரு கருத்து வச்சிருக்காரு. ஆமா, அது சம்பந்தம் ஏன் சார் நினைக்கிறீங்க? அந்த செய்தி சம்பந்தமான அந்த தினமலர் நாளிதழ் செய்தியை நான் வச்சிருக்கேன், இத பாருங்க. இந்த செய்தியில என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, தேனி மாவட்டத்துல ஒரு பட்டியலின பெண் வந்து பாலியல் வன்கொடுமை முயற்சிக்கு ஆளாக்கப்பட்டு அது பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் தேனி சிறப்பு நீதிமன்றத்துல வழக்கு நடைபெற்று குற்றம் இழைத்தவருக்கு 5 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த சிறை தண்டனை நிறுத்தி வைத்து தனக்கு ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர் நீதிமன்ற அமர்வுல வந்து அவர் கொடுக்கிறார், மனு போடுறாரு. அதை விசாரிச்ச நீதிபதி வந்து விசாரிக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரிக்கும் போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில அரசு டாக்டர் பரிசோதனை செய்து அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் வந்து விபத்து பதிவேட்டில் பதிவு செய்துள்ளார். அது வந்து இந்த இப்ப உள்ள ஹைகோர்ட்டையும் தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆனா அது ஆவணமா குறியீடு செய்யப்படவில்லை கிழமை நீதிமன்றத்துல. அது சம்பந்தமா கேட்கிற போது டாக்டர் வந்து உயர் நீதிமன்றம் கேட்குது, ஏன் நீங்க விபத்து காப்பீடுல வந்து நீங்க விபத்து பதிவேட்டுல பதிவு செஞ்சிருக்கீங்க, ஏன் நீங்க வந்து கோர்ட்ல அதை குறியீடு செய்யப்படவில்லைன்னு கேட்கிற போது அதுக்கு டாக்டர் சொல்றாரு, அரசு தரப்பு வக்கீல் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல, அதனால நான் எதுவும் சொல்லலன்றாரு. இதை கேட்ட நீதிபதி வந்து இதாயிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இதே வழக்குக்காக வந்து இதே மனுதாரர் வந்து ஜாமீன் கோரி 2025 மனு தாக்கல் பண்ணாரு. அன்னைக்கு வந்து அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சது மட்டும் இல்லாம இந்த தேனியில் அந்த வழக்கு நடத்தின அரசு வழக்கறிஞருக்கு போதிய சட்ட நுணுக்கங்கள் தெரியல, வழக்கு வந்து சரியான முறையில் நடத்த தெரியல, வழக்கறிஞருக்கு அவர் தகுதியா என்பதை அவர் சொல்லி அவருமே வந்து அந்த வழக்கறிஞர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்பதை மனதில் கொண்டு அவர் என்ன செய்யறாரு, சம்பந்தப்பட்ட அரசு சிறப்பு வழக்கறிஞரை தமிழ்நாடு குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர் அவர்கிட்ட வந்து ஒரு பரிந்துரை செய்யறாங்க. இவரை வந்து அரசு வழக்கறிஞர் வந்து நீங்க உடனே விடுவீங்க சொல்லி செய்யறாங்க. ஆனா அந்த நீதிமன்ற உத்தரவு இதுவரையும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில மீண்டும் வந்து உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு வரும்போது பதவி விசாரிக்கிற போது இதை கேட்கிறாங்க. கேட்டு அந்த அரசு வழக்கறிஞருடைய வாதங்களை கேட்கிற போது அது மாவட்ட நீதிமன்றமா சரி, சென்னை உயர் நீதிமன்றமா இருந்தாலும் சரி, அரசு வழக்கறிஞர் வாதத்தை கேட்ட நீதிபதிகள் வந்து கடும் கோவப்படுறாங்க. என்ன கோவப்படுறாங்கன்னா, அரசு அதாவது ஒரு பொதுமக்கள் வந்து ஏதாவது வந்து பாதிப்படைகிற போது அவங்க ஒரு புகார் மனு கொடுத்து வழக்கு தொடுக்கிற போது அது அவர்களுக்காக அரசு வழக்கறிஞர் ஆஜராகி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்று தருவதுதான் அரசு வழக்கறிஞருடைய நோக்கம். ஆனா எல்லா வழக்கறிஞருமே என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி குற்றத்தை அனுபவிச்சவங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய வகையில அவங்க வாதமே இருக்கிறதில்ல. இதுக்கு காரணத்தை நீதிபதியை சொல்றாரு, இவங்க போதிய சட்ட நுணுக்கங்களை கற்று தெரியவில்லை, தெளிவு பெறவில்லை, இவங்க வழக்கு நடத்துறதுக்கு எப்படி வழக்கு நடத்துறது இல்ல. சரி, வழக்கறிஞரா வந்த பிறகுனாலும் இவங்க அதை பழகுறாங்களான்னா அதுவும் பழக மாட்டாங்க. நீதியரசர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய நீதியரசர் ஐயா புகழேந்தி அவர்கள் வந்து இந்த வழக்கறிஞர்கள் வந்து திறமையில்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு அடிப்படை காரணமா சொல்றாங்க. ஆட்சியாளருக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆட்சியாளருக்கு அனுசரியா நடக்கக்கூடியவங்களை பதிவுல இந்த மாதிரி அரசு வழக்கினை நியமிக்கிறதே இதற்கான காரணம். இதை வந்து நேர்மையான அதாவது நல்லா படித்து திறமையான வழக்கறிஞரத்தை அரசு வழக்கினை நியமிக்கணும், இதை ஏன் அரசு துறை செயலரை செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இந்த மாதிரி வழக்கறிஞரை நியமிப்பதை தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நல்ல ஒரு செய்தியை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழக அரசு இந்த மாதிரி விஷயங்களை செவி கொடுத்து கேட்பது கிடையாது. நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவுகளை அரசு பின்பற்றுவது கிடையாது. இதனால வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அரசுக்கு தேவையில்லாத செலவினங்கள், அரசு வழக்கறிஞருக்கு மக்கள் வரிப்பணத்துல இருந்தே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா அதை பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தருவதற்கான எந்த முயற்சியுமே செய்யல. ஆனா ஆள் பலம் பணபலம் உள்ளவர்களுக்கு சாதகமாக அரசு வழக்கறிஞர் செயல்படுவாங்க. இது மேல் இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அரசாங்கத்துக்காக வாழாட வேண்டிய அரசு வழக்கறிஞர் சில நேரங்கள் அரசுக்கு எதிர்ப்பாக அவங்க செயல்படுறாங்க. இப்ப அரசு சொந்தமான சொத்துக்களை மீட்டதுல
அரசு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் அது நடவடிக்கை எடுக்கல. எங்களை போன்ற தன்னார்வர்கள் எங்களுடைய சொந்த முயற்சியில பணம் செலவழிச்சு அலைஞ்சு ஆவணங்களை தேடி கண்டுபிடித்து வாங்கி அதை உரிய முறையில் கொண்டு போய் நீதிமன்றங்களை கொடுத்தா அதற்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த அரசு நிலையை மீட்டுவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. மாறாக வசதி படைத்தவர்களுக்கு அவர்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவருக்கு அந்த ஆக்கிரமிப்புக்காரர்களுக்கு ஆதரவாக சில விஷயங்களை செய்யறாங்க. இதனால என்னன்னா அரசு நிலங்களை கூட இன்னைக்கு எடுக்க முடியாத சூழல் இருக்கு. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இன்னமும் தமிழ்நாட்டுல இருக்கு. நாங்க ஆதாரபூர்வமா கொடுக்க தயாரா இருக்கோம். எல்லா ஆவணங்கள் இருக்கு. நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துக்கு ஒரு ஆக்கிரமிப்பாளர் இருக்காரு, ஒரு குளத்துல ஏரியில ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்காரு. அதை கீழமை நீதிமன்றம் வந்து விசாரிச்சு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது உண்மை என்று இந்த ஆக்கிரமிப்பை இவ்வளவு நாள் எடுக்கும் சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. ஆனா அந்த அரசு அதிகாரிகள் அதை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வசதியானவங்க அவங்களை எதிர்த்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல வசதியானவர்களுக்கு சாதகமா இருந்தாங்க. இந்த நிலையில மீண்டும் அவங்க அந்த ஆக்கிரமிப்பாளர் வந்து உயர் நீதிமன்றத்துல போய் சில விஷயங்களை மறைத்து என்ன நடந்துன்றதை மறைச்சு ஒரு உத்தரவு வாங்குறாங்க. டிஆர்ஓக்கு ஒரு உத்தரவு வாங்குறாங்க, கலெக்டருக்கு ஒரு உத்தரவு வாங்குறாங்க. 3 மாசத்துல விசாரிச்சு இது தீர்வு காணுங்க. ஆனா அரசு வழக்கறிஞர் எதுக்கு இருக்காங்க? இது அரசு நிலம் என்பதற்கு தகுந்த ஆதாரம் உள்ளது. இது ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்களுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கு. இது இவ்வளவு நாள் வந்து நீங்க ஆக்கிரமிப்பு அகற்றணும் நீதிமன்ற உத்தரவு இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு வழக்கறிஞர்கள் ஏன் வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல? இப்ப நீங்க சொன்னீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்தல அப்படின்னு. ஆமா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு கேள்வி இல்லை சார். என்னன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே தமிழக அரசு இது நடைமுறைப்படுத்தல அப்படின்னா மற்ற மக்களுக்கு எப்படி சார் இந்த அரசு முழு நம்பிக்கையா இருக்கும்? இப்ப இவங்க அரசாங்க அதிகாரிக்கு மட்டும் ஆதரவா செயல்படுறாங்களா, இல்ல பொதுமக்களுக்கும் அரசு ஆதரவா செயல்படுதா? இல்ல பொதுமக்களுக்கு ஆதரவா செயல்படுச்சுன்னா இந்த வழக்குல ஏன் அரசாங்க அதிகாரி மீது அரசு நடவடிக்கை எடுக்கலாம்? இது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அதாவது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்ட பின்னால அரசு வழக்கறிஞர் இப்ப அரசு துறை டாக்டர் வந்து ஐ விட்னஸ் கொடுக்குறாரு, மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத கொடுக்குறாங்க. அதை சரியா கொடுக்கலன்னா நீதிமன்றம் அதை சுட்டி காட்டினா அதை அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இது பட்டியலின மக்கள் மற்ற மக்கள் என்ற பிரிவினை இல்ல, ஒட்டுமொத்த ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. அரசாங்கம் வந்து மக்களுக்கான மக்கள், ஏழை பணக்காரன் எல்லா சமூகத்துக்கு சேர்ந்ததே அரசாங்கம். அனைத்து மக்களுக்கும் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும், நேர்மையான ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தேடி தர வேண்டும், நீதி கிடைக்கப்பட வேண்டும். அதுதான் சட்டம். ஆனா இங்க என்ன நடக்குது சொன்னா பெரிய பெரிய வசதி படைத்தவர்களையே குற்றவாளிகளை காப்பாற்றுற நோக்கத்தை அரசு அதிகாரிகளும் அதற்கு அரசு வழக்கறிஞர்களும் செயல்படுறாங்க ஒருதலை பட்சமா. இது வெளிப்படையா தெரியுது. இது சம்பந்தமா உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றமும் பல நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளை பல முறைகள் அதை சுட்டி காட்டியும் எந்த ஒரு மாநில அரசும் மத்திய அரசுமே இதுவரைக்கும் சரியான நடவடிக்கை எடுக்க மறுத்து வருகிறார்கள். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இதே நிலை நீடிச்சுன்னா சட்டம் கேள்விக்கூத்தாயிரும். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஊழல் அரசு அதிகாரிகளும் ஊழல் அரசியல்வாதிகளும் செய்து வருகிறார்கள். நன்றி சார். அடுத்த ஓகே.